மகநதி சீரியல்ல நம்ம காவேரியோட அம்மா இருந்துட்டு வீட்டை காலி பண்றதுக்காக முடிவெடுத்துட்டாங்க. குமரன் இருந்துட்டு சாவி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா காவேரி இருந்துட்டு, மாமா நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேரா சாவியை கொண்டு போறாங்க. அங்க விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்தோன்னே தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நானே போய் விஜய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயும் வராங்க. காவேரி நீ திரும்ப வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, என்னை கஷ்டப்படுத்தினா கூட நீ திரும்ப வந்துட்டல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரி இருந்துட்டு விஜய், காவேரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்கேயே இருந்துறேன்க்கா. என்னால் எப்படி இதை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தாத்தா என் மேலெல்லாம் நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, நான் உங்ககிட்ட எப்படி இந்த வார்த்தையை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம காவேரி. ராகினி ஒரு பக்கம், ஐயையோ இவ வேற திரும்ப வந்துட்டாளா, இவ திரும்ப வந்தா நம்ம எப்போ இவளை இந்த வீட்டை விட்டு மறுபடியும் துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா காவேரி இருந்துட்டு, தாத்தா நாங்கள் வீட்டை காலி பண்ணுறதுக்காக முடிவெடுத்துட்டோம், சாவியை கொடுத்துட்டு போகலான் தான் நாங்கள் இங்கே வந்தோம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் இருந்துட்டு, நீ என்னை விட்டு இருந்துட முடியுமா காவேரி, கண்டிப்பாக உன்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் காவேரி எனக்காக நீ இதே வீட்டில் இரு, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளாரையே பேசிக்கிறாங்க. இனி இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்றதை வெயிட்